ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன? அது எங்க படிக்கிறது? நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு ஜெனடிக் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஜெனடிக் இன்ஜினியரிங் பொதுவா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாதவங்க ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னன்னு தெரியணும்னு நினைச்சீங்கனாலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பேச்சுலர்ஸ் வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங் தான் படிச்சேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பொதுவாக ஜெனடிக் இன்ஜினியரிங்னா இந்த பப்ளிக் இருக்க அபிப்பிராயம் என்னன்னா அந்த படத்துல இருந்து தான். ஸோ இந்த ஸ்ருதிகாசன் வந்து 7ஆம் அறிவு படத்துல சூர்யாவை தண்ணி தொட்டிக்குள்ள போட்டு முக்கிய ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அப்புறம் இந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் படத்தெல்லாம் பார்த்தவங்க வந்து இந்த மாதிரி பல்லியிலிருந்து அதோட வாழை வெட்டினா வளருதுல, அந்த ஜீன் எடுத்து ஹியூமன்ஸுக்கு போட்டு ஹியூமன்ஸோட கையை வளர வைக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. இன்னும் சில பேர் எப்படியெல்லாம் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வச்சு நான் சொல்றேன். ஏன்னா எங்க அப்பா அம்மாவே வந்து அவங்களுக்கு நான் ஜெனடிக் இன்ஜினியரிங் படிக்க போறேன்னு சொன்னப்போ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கே பெருசா ஜெனடிக் இன்ஜினியரிங்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா இல்லை. ஸோ நான் ஒன்று எதிர்பார்த்துட்டு போனேன். ஆனா அங்க கோர்ஸ்ல இருந்ததெல்லாம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி. அஃப்கோர்ஸ் அதான் ஜெனடிக் இன்ஜினியரிங். ஆனா நமக்கு வந்து இந்த எக்ஸ்போஷர் நான் ஸ்கூல் படிக்கும்போது, உங்களுக்கு இப்ப இருக்க கிட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு அட்வான்ஸ்டா யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஜென்ரலா ஜெனடிக் இன்ஜினியரிங்னா என்னன்னு பார்க்கலாம். எல்லா உயிரினத்துக்குள்ளேயும் ஜீன்ஸ் தான் இருக்கு. ஜீன்ஸ் அப்படின்னா டிஎன்ஏ. டிஎன்ஏ எல்லா டிஎன்ஏமே வந்து ஜீன் கிடையாது. ஆனா எல்லா ஜீனுமே வந்து டிஎன்ஏ தான். புரியல? நம்ம உடம்புக்குள்ள செல்ஸ் இருக்கு, செல்ஸ்க்குள்ள குரோமோசோம் இருக்கு, குரோமோசோமுக்குள்ள டிஎன்ஏ எல்லாம் இருக்கு. ஸோ இந்த டிஎன்ஏ இப்படி நீட்டி நூல் மாதிரி எடுத்தீங்கன்னா அது ஒரு எவ்வளவோ கிலோமீட்டர் லென்த்துக்கு போகும்னு சொல்லுவாங்க. அந்த லென்த்ல எல்லாமே வந்து ஜீன் கிடையாது. ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் அந்த டிஎன்ஏ விச் கோட்ஸ் ஃபார் த புரோட்டீன். டிஎன்ஏ ரீட் பண்ணி நம்ம செல்ஸ் வந்து அதுல இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிஎன்ஏ சீக்வன்ஸ் தான் வந்து நம்ம ஜீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜீன்ஸ் நம்ம வந்து மாடிஃபை பண்றதுக்கு பேர் தான் வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங். இந்த பேரை கேட்டாலுமே இந்த நிறைய பேருக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. எப்படின்னா இந்த இலுமினாட்டி இருக்காங்க நம்புறவங்க, அப்புறம் வந்து இயற்கையை மாற்றக்கூடாது அப்படின்றவங்க, சில இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இந்த கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க சொல்ல முடியாது, அதுலயே கொஞ்சம் தீவிரமா இருக்கவங்க வேணா சொல்லலாம். லைக் நம்ம இறைவன் படைச்சதை வந்து நம்ம மாற்றவே கூடாது, அது வந்து ரொம்ப தப்பு, இயற்கைக்கு எதிரானது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் நினைப்பாங்க. அது உண்மையும் கூட. இது வந்து நம்ம பண்றது வந்து இயற்கை கிடையாது, இயற்கையை நம்ம மாத்திரம். ஆனா நாங்க இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோ மாதிரி தான், எது இயற்கை? அதுவே நடந்தா அது இயற்கை. ஆனா ஒரு மனுஷன் தலையிட்டு அதை மாத்தினா அது இயற்கை இல்லையா? எனக்கு என்ன கேள்வினா, அப்ப மனுஷன் இயற்கையும் இல்லையா? நீங்க வந்து இங்கிலீஷ்லயே வந்து மேன்மேட் நேச்சுரல் அப்படின்னு இருக்குல்ல, அப்ப வந்து மேன் அதாவது மனுஷங்க வந்து இப்போ இயற்கை இல்லையா என்ன? ஒரு மலையிலிருந்து ஏதோ ஒரு குரங்கோ இல்ல ஒரு நாயோ ஒரு கல்லை தள்ளி விடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மலையிலிருந்து உருண்டு வருது, அது இயற்கையா? இல்ல நான் போய் மலை மேல இருந்து ஒரு கல்லை உருட்டி விடுறேன்னு வச்சுக்கோங்க, அது இயற்கையா? இல்ல காத்தே பலமா அடிச்சு அந்த கல்லு உருண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, அது இயற்கையா? ஸோ கல்லு உருண்டு வருதுன்றது உண்மை. அது எப்படி உருண்டு வருது, அதை வச்சுதான் நம்ம இயற்கை இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளே முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதற்கான ஆன்சர் இதுதான் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. இதெல்லாம் எனக்குள்ள இருந்த கேள்விகள். உங்களுக்கு இதை பத்தி என்ன தோணுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, பேக் டு த பாயிண்ட். ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்னா வந்து இது ரொம்ப தப்பான விஷயம், கொடூரமான விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்காக நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா பிறக்கும் போதே வந்து ஜெனடிக்கல் டிசார்டர்ஸ் அப்படின்லாம் இருக்கும். அதாவது ஒரு கரு உருவாகும் போதே அதுல இந்த இருக்க ஜீன்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை வந்து நீங்க பிறந்த உடனே அந்த டிசீஸ் இருக்கும், வளர வளர அந்த நோய் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை சரி பண்றதுக்காக ஜெனடிக் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி ஜீன் தெரப்பி பண்ணக்கூடிய ரிசர்ச் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கு. இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் நல்லதா கெட்டதா? மனுஷங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு அதை பண்ணா அது கெட்டதா? சரிப்பா, நாளைக்கு கேன்சருக்கே இப்போ ஜெனடிக் இன்ஜினியரிங் வச்சு ஜீன் தெரப்பி எல்லாம் நிறைய வரப்போகுது. அதெல்லாம் வந்து இயற்கைக்கு எதிரானது, இறைவன் வந்து எனக்கு இந்த நோயை கொடுத்துருக்காரு, நான் இதோடய செத்து போயிடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஓகே, நல்ல விஷயம். நீங்க இப்படி இந்த மாதிரி இயற்கைக்கு எதிரானதுன்னு ஆர்கியூ பண்றவங்க எல்லாம் இதை வச்சே வந்து நீங்க சொல்லிக்கலாம். கமிங் பேக் டு த பாயிண்ட், ஜெனடிக் இன்ஜினியரிங் ஆரம்பிச்சு நம்ம எங்கேயோ போயிட்டோம். இப்போ இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்ல போறது நான் சொன்ன மாதிரி ஒரு ஜீனை எடிட் பண்றது. ஜெனடிக் இன்ஜினியரிங் எப்படி பண்ணுவாங்க அதை பத்தி பார்க்கலாம். ஏன்னா நான் ஸ்கூல்ல ஜெனடிக் இன்ஜினியரிங் படிக்கும்போது என் மண்டையில என்னென்னமோ ஓடிட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே இந்த படத்தை வச்சுதான். இன்னும் ஹைஃபையா இருக்கும், மைக்ரோஸ்கோப் அடியிலேயே டிஎன்ஏ பார்க்கலாம். ஆனா நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம ரொம்ப இமேஜின் பண்ணிட்டோம்,
ஆனா ரியலிஸ்டிக்கா என்னன்னா நம்ம லேப்ல வந்து மோஸ்டா எல்லாமே சொல்யூஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவோம். ஒரு டெஸ்ட் டியூப் இருக்கும், ஒரு லைக் எப்பண்டஃப் டியூப்னு சொல்லுவாங்க. அந்த டியூபுக்குள்ள ஒரு டிஎன்ஏ போட்டு அப்புறம் ஒரு சில என்சைம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதை ஹீட் பண்றது, கோல்ட் பண்றது, அப்புறம் அந்த சென்ட்ரிஃபியூஜ் அதை சுத்த விடுறது, திரும்ப தண்ணியை வெளியே ஊத்துறது, ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, ஹீட் பண்றது, இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நடக்கும். ஸோ இதெல்லாம் போரிங்னு நான் சொல்ல வரல. இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து நீங்க இப்படிதான் இருக்கும் மோஸ்டா நீங்க பார்க்க போனீங்கன்னா. ஸோ லேப்ல டிஎன்ஏ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரீல் நான் போட்டிருந்தேன். அந்த ரீல்ல வந்து கமெண்ட்ல வந்து இது ஒரு போரிங் டெக்னிக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த டெக்னிக் வந்து ஆக்ரோஸ்ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். இது வந்து இப்படி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இதை நீங்க வந்து ஒரு டெக்னிக்கா பார்த்தீங்கன்னா அது ரொம்ப போரிங் டெக்னிக் தான். நான் சொன்ன மாதிரி ஒரு சொல்யூஷனை கலக்கிறது, போடுறது, இந்த கோர்ஸே வந்து நீங்க படிச்சுட்டு லேப்ல போய் பண்ண போனீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். இது இந்த டெக்னிக் மட்டும் இல்ல. நீங்க இந்த பயோடெக்லயா இருக்கட்டும், ஜெனடிக் இன்ஜினியரிங்ல இருக்கட்டும், லைஃப் சயின்ஸ்ல எந்த டெக்னிக் பண்ணீங்கன்னாலும் ஒரு டெக்னிக்கா பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ எக்ஸைட்டிங்லாம் இருக்காது. எக்ஸப்ட் மைக்ரோஸ்கோப்பி. நீங்க மைக்ரோஸ்கோப்ல ஏதாவது ஒரு செல்லை பார்க்குறீங்கன்னா வேணா ஓ அடேங்கப்பா இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு தோணும். மற்றபடி மோஸ்ட்டாக நீங்கள் எந்த டெக்னிக் பண்ணீங்கனாலும் ஒன்றா இந்த மாதிரி சொல்யூஷன்ஸில் இதை ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, ஹீட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா வந்து லைக் ஒரு மிஷினில் போட்டு விட்டா அதை அனலைஸ் பண்ணும், அப்புறம் அது கிராஃபாக காமிக்கும், இப்படி தான் இருக்கும். ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டெக்னிக்ன்றது வந்து அந்த டெக்னிக்கை கற்றுக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் கொஸ்டின் தான் உங்களுக்கு முக்கியம். அந்த சயின்டிஃபிக் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அப்படி வந்து நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மோட்டிவேட்டடாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து போர் அடிக்காது. இல்லை நான் சும்மா வந்து 4 காசு பார்க்கறதுக்காக அது படிக்கிறேன், இல்லை நான் வந்து மெடிக்கல் எடுக்கலாம்னு நினச்சேன் ஆனால் வந்து அதை எடுக்காமல் வந்து இதுதான் எனக்கு கிடைச்சது, இதுக்காக படிக்கிறேன், ஏதோ ஒன்று படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த கோர்ஸுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஒன்ஸ் நீங்கள் ரிசர்ச்சில் இறங்கிட்டீங்கன்னா எல்லாமே டேட்டாவாக தான் இருக்கும், நம்பர்ஸ், கிராஃப், இப்படி தான் போயிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப இமேஜின் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சயின்டிஃபிக் கொஸ்டின் மேலே ஒரு மோட்டிவேஷன் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு கியூரியாசிட்டி இல்லைன்னா ஈஸியாக வந்து இது போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சரி, இந்த அக்ரோஸ்ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் வந்து ஒரு போரிங் டெக்னிக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, இது வந்து ஒரு கண்டெக்ஸ்டோட நம்ம பார்ப்போமே. நான் பேச்சுலர்ஸ் படிக்கும்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன், ஒரு மினி ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த ப்ராஜெக்ட்ல மெயினே என்னன்னா பிசிஆர் பண்ணணும், பிசிஆர் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து அக்ரோஸ்ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் வந்து மினி ப்ராஜெக்ட். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிஃபிக் கொஸ்டின் என்னன்னா, அது ஒரு டிசீஸ், நிறைய பாப்புலேஷன் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நோய். அந்த ப்ராஜெக்ட்ல நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து அவங்களோட பேஷண்ட்ஸோட கன்சென்ட் வாங்கி அவங்களோட பிளட் சாம்பிள்ஸை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம், ஹாஸ்பிட்டலுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்க வருவாங்க இல்லையா, அவங்க டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு ஒன்று இருக்கு, அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கோ அவங்க பிளட் சாம்பிளை மட்டும் எடுத்துட்டு வந்து அவங்களோட ஜீன்ல வந்து நாங்கள் செக் பண்ணோம். அதில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டது வந்து ஒரு குறிப்பிட்ட ஜீன். அந்த ஜீன்ல வந்து எல்லா மனுஷங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎன்ஏ சீக்வன்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏடிஜிசி, டிடிஜிஏ அப்படின்னு ரேண்டமாக அந்த ஏடிஜிசி அப்படின்ற 4 நியூக்ளியோடைட்ஸ் வந்து மாறி மாறி போயிட்டு இருக்கும் இல்லையா. இப்போ எனக்கு வந்து அந்த ஜீன்ல வந்து 4வது இடத்துல ஒரு டி அப்படின்னு ஒரு நியூக்ளியோடைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்னொரு பேஷண்ட்டுக்கு வந்து அதே 4வது இடத்துல ஏ அப்படின்னு அது மாறி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம் சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஜீன் தான் 2 இண்டிவிஜுவல்ஸ்குள்ள அந்த ஒரு இடத்துல மட்டுமே ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். இந்த மாற்றத்தினால என்ன ஆகும் அப்படின்னா டோட்டலா இப்போ அந்த ஜீன் சீக்வன்ஸே வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா புரோட்டீன் வந்து இந்த டிஎன்ஏவை ரீட் பண்ணி தானே வருது. டிஎன்ஏ ரீட் பண்றது வந்து மூணு சீக்வன்ஸா புரோட்டீன் ரீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க ஏடிஜி அப்புறம் ஏடிஜின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏடிஜி ரீட் பண்ணி அது ஒரு பாலிபெப்டைட் செயின் ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்த ஏடிஜி ரீட் பண்ணி ஒரு பாலிபெப்டைட் செயின், இப்படி மூணா ரீட் பண்ணி ஒரு புரோட்டீனை வந்து அது கிரியேட் பண்ணும். ஆனா இப்போ இந்த ஒரு சீக்வன்ஸ்ல ஏதாவது மாற்றம் வர்றதுனால அந்த ஒரு இடத்துல மட்டும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் புரோட்டீன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ரீடிங் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க, அதுல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அடுத்தடுத்து வர மூணு சீக்வன்ஸ் எல்லாமே வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ டோட்டலாவே கொஞ்சம் வேற மாதிரி புரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதை நாங்க நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையை சுற்றி இருக்க பாப்புலேஷன்ல ஸ்டடி பண்ணோம். இதுக்கு நாங்க டிஎன்ஏ எடுத்து அப்புறம் பிசிஆர் பண்ணி அப்புறம் அந்த பிசிஆரை தூக்கி அந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் டெக்னிக்ல பார்த்து அதுல வந்து எந்த மாதிரி பேண்ட் வருது அப்படின்னு ஒரு அனலைசிஸ் பண்ணோம். எனக்கு வந்து இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். எனக்கு இந்த டெக்னிக்கை விட இதுக்கு பின்னாடி இருக்க அந்த சயின்ஸ், அந்த
சயின்ஸ் கொஸ்டின், அந்த கொஸ்டினை வச்சு நம்ம எதை ஆன்சர் பண்ண போறோம் அது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சனால நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் பத்தி ஒரு ஐடியா இருக்கு, உங்க சயின்டிபிக் கொஸ்டின் என்னன்னு உங்களுக்கு தெளிவா புரியுது, அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு புரியுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க எந்த ரிசர்ச் பண்ணாலும், நீங்க பிளான்ட்ல பண்ணாலும் சரி, கேன்சர் ரிசர்ச் பண்ணாலும் சரி, இல்ல ரொம்ப பேசிக்கா ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணாலும் சரி, இல்ல பிரெயின் ரிசர்ச் பண்ணாலும் சரி, உங்க சயின்டிபிக் கொஸ்டின் கரெக்டா இருக்கா, உங்களோட மோட்டிவேஷன் எவ்வளவு தூரம் நீங்க வந்து அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சயின்டிஸ்டுக்கு. சரி, ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஜெனடிக் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜெனடிக் இன்ஜினியரிங்ன்றது ஒரு கோர்ஸ் பேர் மட்டும்தான். இதை பயோடெக்னாலஜின்னு கோர்ஸ்ல கூட இதே கண்டென்ட் தான் இருக்கும். என்ன கொஞ்சம் கொஞ்சம் அந்த 2-3 சப்ஜெக்ட் வேற மாதிரி இருக்குமே தவிர பேசிக்கா ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து எல்லாத்துக்குமே கோர். அதுல தான் வந்து நீங்க இந்த ஜீன் எடிட்டிங் பத்தி எல்லாம் மோஸ்டா படிப்பீங்க. ஆனா இப்போ அட்வான்ஸ்டா இந்த வைரல் வெக்டார்ஸ், வைரஸை வச்சு ஜீன் எடிட்டிங் பண்றது, கிறிஸ்பர் கேஸ், இது எல்லாமே வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங் கோர்ஸ்ல மட்டும் இல்ல பயோடெக்னாலஜிலையும் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ பிடெக் ஜெனடிக் இன்ஜினியரிங் படிச்சா மட்டும்தான் வந்து இதெல்லாம் நீங்க கத்துக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. நீங்க பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிக்கலாம், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிக்கலாம், இல்ல பிடெக் பயோடெக்னாலஜி படிக்கலாம். எல்லாமே வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். 1-2 கோர்ஸ் அங்கங்க வேற மாதிரி இருக்கும். எந்த காலேஜ்ல படிக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை பொறுத்து தான் உங்களுக்கு எக்ஸ்போஷர் தெரியும். இப்போ நானே வந்து ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என் ஊர் திருப்பூர், அந்த ஊர்ல ஏதாவது ஒரு காலேஜ்ல படிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதை படிச்சு முடிச்சுட்டு அப்படியெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா இதுவே நான் சென்னையில, அது மட்டும் இல்லாம ஒரு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில நான் படிச்சேன். அங்க படிச்சனால எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொந்த ஊர்ல இருந்து வெளியே போயிட்டேன். ஸோ எதா இருந்தாலும் நானே தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அது மட்டும் இல்லாம அங்க வந்து பலதரப்பட்ட மக்களை நான் பார்த்தேன். அதனால வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்திருப்பாங்க, நார்த்ல இருந்து படிச்சுட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கான நாலேஜ் என்ன, இப்போ அது படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராவது அம்மா அப்பா வந்து நிஜமாலுமே அவங்க அம்மா அப்பாவே சயின்டிஸ்டா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்டு ஓகே நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் பாக்குறதுனால அவங்க என்னென்னலாம் யோசிக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் எனக்கு முன்னாடி படிச்சவங்க என்னென்னலாம் பண்றாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஓகே இதெல்லாம் படிச்சா இங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு நிறைய எக்ஸ்போஷர் தெரிஞ்சிச்சு. ஸோ எக்ஸ்போஷர் தான் வந்து முக்கியம். அதுக்கும் மேல முக்கியம் என்னன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். நீங்க எங்க வேணாலும் படிக்கலாம், இந்த இதே சப்ஜெக்ட் தான் இதே காலேஜில் தான் படிக்கணும் இல்ல. இப்போ டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு, நீங்க நெட்வொர்க்கிங் பண்ணுங்க, நிறைய பேர்கிட்ட பேசுங்க. திரும்பி சொல்ற மாதிரி தான் எங்க வேணாலும் படிக்கலாம், இந்த கோர்ஸ் வந்து இதே கோர்ஸ் தான் படிக்கணும் இல்ல, எந்த கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம். ஆனா உங்களோட சயின்டிபிக் இன்ட்ரெஸ்ட்டும் சயின்டிபிக் கியூரியாசிட்டியும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் பாட்டம் லைன். ஜெனடிக் இன்ஜினியரிங்னா ஒரு ஜென்ரலான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங் படிக்க வர போறீங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றதையும் நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம ஜெனடிக் இன்ஜினியரிங் எங்க படிக்கணும், இது மட்டும் தான் படிக்கணுமா, வேற படிச்சா வேற வழியே இல்லையா, தான் படிச்சே ஆகணுமா அப்படின்ற மாதிரியும் கேள்வியை நம்ம அட்ரஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஆக்சுவலி நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பாட்காஸ்ட் மாதிரி இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.